வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன்னர் ட்ரம்ப் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய பதிவு. இன்னும் எரிந்து கொண்டிருக்கும் அமெரிக்க விமானங்கள். ஈரானில் இரவோடு இரவாக தரையிறக்கப்பட்ட பீஸ்ட் ஹெலிகாப்டர்கள். ஈரான் அணுமின் நிலையம் பாதுகாப்பு குறித்து உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. உக்ரைன் துருக்கி இடையே முக்கிய பாதுகாப்பு பேச்சுவார்த்தை. ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இஸ்தான்புல் விஜயம். எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்வு. ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் விடுத்துள்ள கோரிக்கை. அமெரிக்காவுக்கு பேரிழப்பு. சுட்டு வீழ்த்தப்பட்ட மேலும் 3 விமானங்கள். இருளில் மூழ்கப் போகும் இஸ்ரேல். ஈரானின் தாக்குதல் வியூகத்துக்குள் முக்கிய 2 மின் நிலையங்கள். அணுமின் நிலையத்தில் பெருங்கதிர்வீச்சு கசிவு. ஏற்படும் அபாயம். ஈரான் போரின் எதிரொலியினால் கனடாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி. ஆப்கானிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு. 77 பேர் உயிரிழப்பு. டொரண்டோவில் போராட்டத்தில் ஈடுபட்ட 2 கைது. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் அதிரடி தளர்வு. சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு. ஈரான் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் தளத்தில் ஈரானுக்கு மிகவும் கடுமையான மற்றும் மிக மோசமான வார்த்தைகள் கலந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்குமாறு ஈரானுக்கு அவர் விடுத்துள்ள இந்த கட்டளை சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் போர் ஆரம்பித்தது முதல் ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதனை அடுத்து மீண்டும் திறக்க வேண்டும் என ஈரான் அரசுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் வழங்கியிருந்த காலக்கெடு எதிர்வரும் திங்கட்கிழமையுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் ஈரான் இதற்கு பணியாததனால் ஆத்திரமடைந்த அவர் ஈரானின் சிவில் கட்டமைப்புகளை இலக்கு வைப்பதாக பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். இதுகுறித்து அவரின் பதிவில் மிகவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ள ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானை நோக்கி அறிவற்றவர்களே என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் செவ்வாய்க்கிழமை ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்களுக்கு ஆபத்தான நாளாக இருக்கும் என்றும் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். ஹார்முஸை திறக்காவிட்டால் நீங்கள் நரகத்தில் வாழ வேண்டியிருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள் என எச்சரித்துள்ளார். அத்துடன் தனது ஆக்ரோஷமான எச்சரிக்கை பதிவின் இறுதியில் பிரைஸி பி டு அல்லா என்ற வாசகத்தை அவர் அதனுடன் இணைத்துள்ளார். இது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளதுடன் பதற்றத்தையும் அதிகரித்துள்ளது. அமெரிக்க போர் விமானம் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்திய பின்னர் காணாமல் போன விமானியை தனது படைகள் மீட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறிய கூற்றில் உண்மையில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் ஒரு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய பின்னர் காணாமல் போன விமானியை தனது படைகள் மீட்டதாக ட்ரம்ப் தனது ட்ரூட் கணக்கில் பதிவிட்டுள்ளார். இருப்பினும் ஈரானிய ராணுவ தலைமையகத்தை மேற்கோள் காட்டி விமானியை மீட்கும் அமெரிக்க நடவடிக்கை தோல்வியடைந்ததாக ஈரானின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தெற்கு இஸ்பஹான் பகுதியில் பல அமெரிக்க விமானங்களை தங்கள் படைகள் தாக்கி அளித்ததாகவும் ஈரான் கூறியுள்ளது. ஒரு விமானம், 2 ஃபிளாக் காக் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஒரு C-130 இராணுவ போக்குவரத்து விமானம் ஆகியவை தாக்கப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. அந்த விமானங்கள் இன்னும் எரிந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு பாலைவன பகுதியில் புகைந்து கொண்டிருக்கும் விமானத்தின் சிதைவுகளை காட்டும் காணொலியையும் ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரானிய சபாநாயகர் முகமது பாகர் ஹாலிபாப் தனது சமூக ஊடகத்தில் ஒரு புகைப்படத்தையும் பதிவிட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை தெற்கு ஈரான் வான்பரப்பில் ஈரானிய பாதுகாப்பு படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானத்தின் பயணித்த மாயமான அதன் முக்கிய அதிகாரியை அமெரிக்க இராணுவம் அதிரடியாக மீட்டுள்ளது. ஈரானின் புசகர் அணு நிலையத்துக்கு அருகில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அங்கிருக்கும் அணுசக்தி நிலையங்களின் பாதுகாப்பு குறித்து உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதோனாம் ஹெப்ரோசஸ் பெருங்கவலை வெளியிட்டுள்ளார். இந்த தாக்குதலானது ஒரு பாரிய எச்சரிக்கையாகும் என்றும் இவ்வாறான தாக்குதல்கள் ஒரு அணுசக்தி விபத்தை தூண்டக்கூடும். அதன் சுகாதார பாதிப்புகள் வரும் பல தலைமுறையினரை அழித்துவிடும். மோதல் தீவிரமடையும் ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன என டெட்ரோஸ் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அணுமின் நிலையத்துக்கு மிக அருகில் எறிகணை ஒன்று விழுந்ததாகவும் அதன் சிதறல்கள் தாக்கியதில் அங்கிருந்த பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் சர்வதேச அணுசக்தி முகமையின் அறிக்கையை தொடர்ந்து டெட்ரோஸ் அதோனாம் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இது ஈரானில் தற்போது செயல்பாட்டில் உள்ள ஒரே ஒரு அணுமின் நிலையம் என்றும் இது சுமார் 2,50,000 மக்கள் வாழும் புஷேகர் நகரில் அமைந்துள்ளது. ஈரானின் மிக முக்கியமான கைத்தொழில் மற்றும் இராணுவ மையங்களில் ஒன்றாகவும் இது கருதப்படுகிறது.
உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி துருக்கி ஜனாதிபதி தைப் எர்டோகனுடன் முக்கிய பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக சனிக்கிழமையன்று இஸ்தான்புல் சென்றடைந்தார். இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தவும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலுக்கு மத்தியில் ரஷ்யாவுடனான போரில் தான் பெற்ற ட்ரோன் எதிர்ப்பு போர் அனுபவங்களை உக்ரைன் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள முன் வந்துள்ளது. ஏற்கனவே சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ள உக்ரைன் தற்போது துருக்கியுடனும் அதே போன்ற முக்கிய உடன்படிக்கைகளை மட்டும் முயல்கின்றது. மேலும் இந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையின் மூத்த மதகுருவான தேசபக்தர் பார்த்தலோமியோவியை ஜெலன்ஸ்கி சந்திப்பார் என அவரது செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஈரான் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் அதிக லாபம் ஈட்டும் எரிசக்தி நிறுவனங்களுக்கு கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் 5 முக்கிய நாடுகளின் நிதி அமைச்சர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், போர்த்துகல் மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்கள் இணைந்து ஐரோப்பிய ஆணையத்துக்கு எழுதியுள்ள கடிதத்தில் போரினால் விளையும் லாபத்தை பயன்படுத்துபவர்கள் பொதுமக்களின் சுமையை குறைக்க தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பில் ஈரானின் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 28 அன்று தொடங்கிய தாக்குதலுக்கு பிறகு ஐரோப்பிய எரிவாயு விலைகள் 70% மேலாக உயர்ந்துள்ளதனால் இது 2022 ரஷ்யா உக்ரைன் போரின் போது ஏற்பட்டதை போன்றதொரு எரிசக்தி நெருக்கடியை ஐரோப்பாவில் உருவாக்கியுள்ளது. ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தின் 2வது விமானியை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்ட அமெரிக்காவின் மற்றொரு விமானத்தையும் 2 உலங்கு வானூர்திகளையும் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நடவடிக்கையின் விளைவாக பல எதிரி விமானங்கள் அளிக்கப்பட்டதாகவும் இதன் விளைவு அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மற்றொரு அவமானகரமான தோல்வி என்றும் கூறிய அவர், மேலும் 1980 ஏப்ரலில் தோல்வியடைந்த ஆபரேஷன் ஈகிள் கிளா உடன் இதை ஒப்பிட்டுள்ளார். சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்களில் 2 பிளாக்காக் உலங்கு வானூர்திகள் மற்றும் C-130 இராணுவ போக்குவரத்து விமானம் ஆகியவை அடங்குகின்றன. இந்த நிலையில் மத்திய ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானங்களின் படங்களும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் தாக்கவிருக்கும் இலக்குகளின் பட்டியலில் 2 இஸ்ரேலிய மின் நிலையங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது என்று தகவல் அறிந்த வட்டாரம் ஒன்று தெரிவித்ததாக ஈரானிய ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரானிய எரிசக்தி வசதிகளை தாக்க தயாராகி வருவதாக ஒரு இஸ்ரேலிய இராணுவ அதிகாரியை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டதைத் தொடர்ந்து ஈரானின் முடிவெடுக்கும் அதிகாரிகளுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தஸ்னிம் செய்தி நிறுவனத்திடம் இஸ்ரேலிய ஆட்சிக்கு மின்சாரம் வழங்கும் 2 முக்கிய மின் நிலையங்கள் தாக்குதல் இலக்குகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தன. இந்த முடிவு தெஹ்ரானின் பதிலடி கொள்கையின் கட்டமைப்புக்குள் மதிப்பிடப்படுகிறது என்றும் மற்றும் ஈரானின் முக்கிய உள்கட்டமைப்புக்கு எதிரான எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் பதிலளிக்க தயாராக இருப்பதை குறிப்பதாக கருதப்படுகிறது. முன்னதாக இஸ்ரேல் ஈரானிய எரிசக்தி வசதிகளை தாக்க தயாராகி வருகிறது, ஆனால் அமெரிக்காவிடமிருந்து பச்சை சமிஞ்சைக்காக காத்திருக்கிறது என்றும் மூத்த இஸ்ரேலிய இராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரத்துக்குள் இதுபோன்ற தாக்குதல் நிகழ வாய்ப்புள்ளது என்றும் அந்த அதிகாரி மேலும் கூறினார். ஈரானின் ஒரே செயல்பாட்டு அணுமின் நிலையமான புசர் அணுமின் நிலையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களால் பெரும் கதிர்வீச்சு கசிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் புஷர் அணுமின் நிலையத்துக்கு அருகே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளமை சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஐநா பொதுச் செயலாளர் அவசர கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளனர். ஈரானில் இடம்பெற்று வரும் போர்ச்சூழல் காரணமாக டொரண்டோவின் மிகப்பெரிய உணவு வங்கியான டெய்லி பிரெட் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. ஏற்கனவே கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உணவு வங்கிகளை நாடுவோரின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்த நிலையில் தற்போதைய போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை உயர்வு நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் லாரிகளுக்கான டீசல் விலை லீட்டருக்கு 50 காசுகள் வரை அதிகரித்துள்ளதனால் 200க்கும் மேற்பட்ட மையங்களுக்கு உணவை கொண்டு சேர்ப்பதில் பெரும் நிதி சுமை ஏற்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் கடந்த 10 நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளை சிக்கி இதுவரை 77 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் பல மாகாணங்களில் நிலவும் சீரற்ற வானிலையினால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த 48 மணித்தியாலங்களில் மட்டும் அனர்த்தங்களினால் 26 பேர் பலியாகியுள்ளனர்.
கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளே இந்த உயிரிழப்புகளுக்கு பிரதான காரணமாகும். எதிர்வரும் நாட்களில் ஆப்கானிஸ்தான் முழுவதும் மேலதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டொரண்டோ நகரின் மையப்பகுதியில் சனிக்கிழமை மதியம் நடைபெற்ற நீதிக்கான பேரணி போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 2 பேரை டொரண்டோ காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். யூனிவர்சிட்டி வீதி மற்றும் குவீன் வீதி மேற்கு சந்திப்பில், அதாவது அமெரிக்க தூதரகத்துக்கு மிக அருகாமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. மதியம் 2:30 மணியளவில் அங்கிருந்த இருவர் மீது தாக்குதல் நடத்தியது மற்றும் ஆயுதத்தை கொண்டு தாக்கியது ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஈரானிய ஆட்சிக்கு எதிரான முழக்கங்களுடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் போது விசாரணை இன்னும் முழுமையடையவில்லை என தெரிவித்துள்ளனர். மேலதிக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அடங்கிய ஊடக அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை அந்த பகுதியில் அமைதி நிலவுவதோடு காவல்துறையினர் தொடர்ந்தும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரானிய அதிகாரிகள் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை ஏற்றி செல்லும் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து செல்ல அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்கின்ற கப்பல்கள் அல்லது ஓமான் கடலில் உள்ள துறைமுகங்களை நோக்கி செல்லும் கப்பல்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வளைகுடா பகுதிகளை நோக்கி ஈரான் பதிலடி தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு ராஜ்யம் இந்த போரின் காரணமாக கடுமையான விளைவுகளை சந்தித்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் அமெரிக்க ஊடகங்கள் ஈரானின் நிலைப்பாட்டை தவறாக விளக்கி வருவதாகவும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சுமத்தியுள்ளார். அமெரிக்க போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து தங்களது வான்வெளியை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்காக அதிநவீன மற்றும் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை போர்க்களத்தில் அறிமுகப்படுத்த உள்ளதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உடன்பாட்டுக்கு வர 48 மணி நேர கால அவகாசம் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். அமெரிக்காவின் அறிவிப்பை அடுத்து ஈரான் விடுத்த எச்சரிக்கையானது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.